ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மேல் மாவு கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை கலந்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி இதை போல் எடுத்துக்கோங்க. நல்லா மையம் இருக்கணும், அங்கங்கே கட்டிகள் அந்த பருப்புலாம் இருக்கக்கூடாது. இதை போல் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக 1 கப்பு ஃபுல்லாக தேங்காவை நான் துருவி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நல்லா பொடித்த வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ மாவு, அதே கப்பு தான் எல்லாமே நீங்கள் அளக்கணும். இப்போது இந்த வெல்லத்தை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெல்லத்தை நாம் கரைச்சி எடுக்க போகிறோம். வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், வெல்லம் தண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது போல் நல்லா ஃபில்டர் வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நாம் துருவி எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இதை போல் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே நாம் பொடிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை, ஏலக்காய் இதை அதில் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை இந்த தேங்காவோடு நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வரணும். இப்போ நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெல்லம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலையே இது போல் பவுடர் பண்ணி தேங்காவோடு சேர்த்து பூர்ணம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நாம் ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த அந்த வெல்லம் தண்ணி இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். இது கெட்டிப்பட்டுரும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இது இன்னும் ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்போ மேல் மாவுக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு, ரெண்டுத்தில் எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதை போல் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மேல் மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நாம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முற்றிலுமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், கலர் மாறிடும். கலர் மாறாமல் நம்ம மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் கூட போதும். நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மாவு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா இதுவாகவும் இருக்கும், கொழுக்கட்டை டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சான்னு பார்க்குறதுக்கு இதை போல் எடுத்து கோல மாவு போல் நீங்கள் விட்டிங்கன்னா இதை போல் வரும். அப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது சாஃப்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை மேலே ஒரு ஷைனி லுக் கிடைக்கும். 10 மணி நேரம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒட்டாமலும் வரும், பிரியாமலும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட சேர்ந்து
செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து அரிசி மாவை சேர்த்துட்டு இப்போ நீங்கள் ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. கொஞ்சம் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இது போல் கரண்டியால் நல்லா மசிச்சு இதை போல் அழுத்தி விட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். மாவும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். நம்ம அதிக நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. கொஞ்சம் ஆறி இருக்குது, லைட்டாக சூடாக இருக்குது. நீங்கள் கையில் லைட்டாக எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை போல் நல்லா பிசைய ஆரம்பிங்க. இதை போல் நல்லா அழுத்தி பிசையும் போது நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக கிடைக்கும். இதை போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய மேல் மாவு ரெடி, பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மாவு எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், விரிசலே விடாது. அதுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவை சேர்த்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு இது ரெண்டுத்தில் நீங்கள் எதுனா ஒரு 2 ஸ்பூன் இது போல் கரைச்சி இந்த மாவோடு கலந்து செஞ்சு பாருங்கள். ஒரு 10 மணி நேரம் ஆனாலுமே உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாம் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பூர்ணமும் நல்லா ஆறிடுச்சு, நல்லா கையில் ஒட்டாமலும் வருது. இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சில்வர் பிளேட் பின்பக்கம் அப்படி எடுத்துக்கோங்க. தட்டு எதனா ஒரு சில்வர் தட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக அதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்தாலே போதுமானது. இது போல் எடுத்துகிட்டு இதை நீங்கள் இப்போ வாழை இலையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை போல் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாழை இலையில் வச்சு நல்லா கொஞ்சமாக விரித்து விடணும். நல்லா கொஞ்சம் வச்சு நல்லா கை வச்சு நாம் தட்டி விடணும். இது போல் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை போல் நம்ம விரல்களால் வச்சு இது இப்படி அழுத்துனிங்கன்னா நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். இப்போ நாம் பூர்ணத்தை ஒரு சைடாக வைக்கணும். கொஞ்சமாக எடுத்து இதை போல் நல்லா வந்து கொஞ்சம் தட்டை ஆக்கிட்டு ஒரு சைடு வைங்க, நடுவில் வைக்கக்கூடாது. பூரணம் எதுனா ஒரு சைடில் இதை போல் வச்சுட்டு நீங்கள் இந்த வாழை இலையை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பரான ஷேப்புக்கு வரும். இது போல் மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு விரிசல்களே இல்லாத கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓரங்களில் லைட்டாக இதை போல் விரல் வச்சு அழுத்தி விட்டுருங்க. இதே போல் நீங்கள் எல்லா மாவையும் பூரணம் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நாம் வந்து இட்லி பானையில் வச்சுட்டு நாம் அவிச்சு எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம இட்லி கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலையில் செய்யும்போது அதனுடைய சத்தும் கிடைக்கும், நம்மளுக்கு ஒட்டாமலும் கிடைக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த இந்த கொழுக்கட்டைகளை அது உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எத்தனை மணி நேரம் ஆனாலுமே உங்களுக்கு விரிசல் விடாது, சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே ஒரு ஷைனியான ஒரு லுக்கும் கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த கோதுமை மாவை அதில் சேர்க்குறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். இது மாதிரி நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது, பொட்டுக்கடலை பூர்ணத்தில் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் வர விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவுமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் எல்லா ரெசிபீஸும் நான் செஞ்சுருக்கேன். இது விட இன்னும் விதவிதமான கொழுக்கட்டைகளும் நான் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளான மெத்தடு தான். ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from விஜி.